Good morning. Welcome to Market Today by Arulrajhan. Today is 27th June 2023. ஸோ என்னோட ப்ரீ மார்க்கெட் நிலவரத்தை என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்கறது யூஎஸோட மார்க்கெட் நிலவரம். யூஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மாற்றம் இல்லை. டவ் ஜோன்ஸ் வந்து -0.11%, நாஸ்டாக் -0.11%, அதாவது ஒரு மார்ஜினலி டவுன். அதே சமயம் S&P 500 மார்ஜினலி அப் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. அதனால யூஎஸ் மார்க்கெட் இப்போ ஒரு நிச்சயமற்ற தன்மையில் தொடர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனுடைய ஏற்றம் அப்படின்றதும் வந்து மலமலன்னு ஏறும்போது ஒரு 7 நிறுவனங்களுடைய ஏற்றத்தின் அடிப்படையில் மட்டுமே பெரிய ஏற்றத்தை கண்டது. அந்த 7 நிறுவனங்கள் இப்போ கொஞ்சம் திணறும் போது ஒட்டுமொத்த சந்தையும் திணறுவதாக நமக்கு தெரிகிறது. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு வீக்னஸ் இருக்குது. அண்ட் இப்போதைக்கு லாஸ்ட் ஃபியூ டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வே மூலம் இருக்கிறத பார்க்குறோம். அதை ஒட்டி ஆசிய சந்தைகள் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு மிக்ஸ்டு பேக் அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை ஹாங்காங் சந்தையான ஆங்சாங்கும் சீன சந்தையான ஷங்கை ரெண்டுமே வந்து ஒரு ஏற்றத்துடன் இருந்தாலும் கூட மற்ற சந்தைகள் ஜப்பானோட நிக்காயில ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. கடந்த 2 மாசமா ஒரு நல்ல ஏற்றத்தில் இருந்ததை பார்த்தோம். அதன் பிறகு இப்போது லாபத்தை வெளியிடும் நோக்கில் சந்தை இறங்கி கொண்டிருக்கிறது. காஸ்பி தாய்வான் சந்தையும் சற்றே இறங்குமுகமாகத்தான் இப்போது இருந்து வருகிறது. நம்ம சந்தை எப்படி இருக்கலாம்? நம்மளுடைய நிஃப்டி அப்படின்றது சிங்கப்பூர்ல எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி என்ற பெயர் வியாபாரமாகிறது. அது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்ஜினலி அப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 20 புள்ளி 25 புள்ளிகள் என்ற அளவுக்கு சற்றே உயர்ந்து வியாபாரமாகி வருகிறது. இன்னைக்கு வந்து ஃபின் நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி எல்லாமே இப்போ வந்து நடக்குது இல்லையா? ஸோ அதனுடைய தாக்கமும் ஒட்டுமொத்தமாக இண்டஸ்ட்ரியில இருக்கலாம் அப்படின்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 18,550 இன்னும் இன்டாக்டா இருக்குது. எப்போது 18,550 உடைக்கிறதோ இது ஸ்பாட்டோட விலை, சந்தையானது ஒரு திசை திருப்பம் நிகழலாம். ஒரு 500 புள்ளிகள் கூட இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேல 19,020 அப்படின்ற எல்லை இன்னும் இன்டாக்டா இருக்குது. ஆக பெரிய அளவில் ஏற்றமும் அதனால் கொடுக்க முடியவில்லை, இறக்கவும் இல்லை. ஆக சந்தையானது தற்போது இன்ஃபேக்ட் லாஸ்ட் ஃபியூ டேஸ் அப்படின்றது இறங்குமுகமா இருந்தது உண்மைதான். ஆனா முக்கியமான ஆதரவு எல்லை உடைக்கப்படவில்லை என்பதனால தொடர்ந்து அது வந்து கீழ் எல்லையை தொட்டாலும் அதை வந்து இப்போது காப்பாற்றிக் கொண்டிருப்பதாக நம்ம பார்க்கிறோம். நிஃப்டி பேங்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதே ரேஞ்ச் தான் இருக்குது. 43,000, 43,500. ஸோ இந்த ரேஞ்சில் இன்னமும் இருக்கிறது. இருந்தாலும் அந்த வீக்னஸ் அப்படின்றது ட்ரிஃப்டட் டுவர்ட்ஸ் த லோவர் எண்ட். ஸோ அதனால இப்போதைக்கு ஸ்ட்ரைட்வே கண்டினியூ ஆகிறதா தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10 இயர் பாண்ட் ஈல்ட்ல பெரிய மாற்றம் இல்லை. 3.73%. டாலர் இண்டெக்ஸும் பெரிய மாற்றம் இல்லை. 102.62 இருக்குது. பிரெண்ட் க்ரூட் பார்த்தீங்கன்னா $1 மேலே ஏறி இருக்கிறத பார்க்குறோம். 74.79. கோல்டு வந்து சரிய ஆரம்பிச்சது இல்லையா? ஏற்கனவே 2050-60 டாலர் என்ற உச்சத்தை தொட்ட பிறகு இப்போ எங்கே வந்தாச்சு? கிட்டத்தட்ட ஒரு $130 இறங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனாலும் கூட இது வந்து பெரிய இறக்கம் என்று இல்லாமல் ஒரு சிறிய ட்ரிஃப்டிங் சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். இப்போதைக்கு $1,928 per ounceல இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆரும் பெரிய மாற்றம் இல்லை. $82 அப்படின்ற ஒரு எல்லையில இருக்கு. மேல 50 பைசா, கீழே 50 பைசா. இப்போதைக்கு இந்த நகர்ல தான் இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். எஃப்ஐஸோட நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது நேற்றுக்கு அவங்க செல்லர்ஸா இருக்கிறாங்க. கடந்த 6 நாளில் ஒரு நாள் தவிர மீது எல்லா நாளுமே அவர்கள் விற்பவர்களாக தான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் விற்பனை என்பது பெரிய அளவில் இல்லை என்பதனால் தான் பெரிய இறக்கங்கள் இன்னும் நிகழவில்லை. அதே சமயம் டிஐஸும் சிறிய அளவில் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் 250 கோடி அளவிற்கு. ஆக இப்போது டிஐஸோட மூட தாண்டி எஃப்ஐஸ் வந்து அக்ரெசிவ் செல்லராக மாறுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியுடன் பார்க்கிறோம். எல்லார் வீட்லயுமே வந்து ஒரு மிக்சி கிரைண்டர் இருக்கிற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த போர்ட்ஃபோலியோன்றதை ஃபண்டமெண்டலாக வைக்கலாம். ஸோ டெக்னிக்கலாக ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். என்ன அப்படின்னா நீங்கள் நிஃப்டி 50ல ஒரு 50 நிறுவனங்களை தேர்ந்தெடுங்க. ஸோ தேர்வு செய்த நிறுவனங்கள் வந்து எங்க முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எங்க வாங்கலாம் அப்படின்றத டைமர் ஸ்விங் மூலமா கொடுக்குறோம். ஸோ இந்த கன்செஷன் ரேட் அப்படின்றது இன்னும் சில தினங்களுக்கு மட்டுமே. அதனால நீங்க சரியா பயன்படுத்திக்கிங்க. ஒவ்வொரு நாளும் காலை 11 மணிக்கு ECTRA டிவி தமிழ் சேனல்ல ஃபியூச்சர்ஸ் 50 லைவ் அட்வைஸ் பண்றோம். இந்த நேம் ஆஃப் ஆக்ஷன் பாயிண்ட். எங்க வாங்கலாம், எங்க விற்கலாம்ன்றதை பார்க்கலாம். தினசரி வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ 2 நாள் இறக்கத்துக்கு பிறகு என்ன வந்திருக்கு? மீண்டும் டோஜி வந்திருக்கு. நம்ம பார்க்கிறோம். டோஜி வந்தால் அப்படின்றது வந்து இறக்கத்தை கொஞ்சம் தடுத்து நிறுத்திய ஒரு முட்டுக்கட்டை அப்படின்னு பார்க்கலாம். சற்றே வீரியம் இருந்தால் இது வந்து மேல் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
ஆனாலும் நம்ம 18,550 அப்படின்றது ஒரு குருஷியலான சப்போர்ட்ன்றதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கவாட்டு நகர்வுகளே இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.